ஜாஸ்தின்றாங்க. நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன், நான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுப்பேன். அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன? ஒருத்தர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன டக்கரிச்சாலும் இந்த கேள்வி பதில் ஒண்ணுதான் சொல்ல முடியும்னாரு. உங்க அப்பா பேரு என்ன? இல்ல நான் 3 பேர் சொல்லுவேன். எப்படின்னாரு. இல்ல எங்க அப்பா பிறகும்போது இளங்காலி, வளரும் போது கங்காதரன், வேலைக்கு போகும்போது ஆறுமுகம். எங்க அப்பா ஒண்ணுதான், ஆனா பேர் 3. இன்னும் சேர்த்து இளங்காலி கோயில்ல பிறந்துக்கிறாரு, மாட்டு வண்டியில கட்டி போகும்போது. அந்த கோயிலை பார்த்துட்டு என்ன வச்சுட்டாங்க, இளங்காலின்னு. எங்க அப்பா மேல காளி வந்து ஆடுமா கூத்தாருனாக்கா. வளர்ந்து ஸ்கூல்ல சேர்க்கும் போது கங்காதரன் அப்படி வச்சாங்க. வளர்ந்துட்டு பேரு அவங்க அண்ணன் அப்ளிகேஷன் போட்டுறாரு, ஐசிஎஃப்ல இவருக்கும் வேலை கிடைச்சிச்சு. அப்படியே பேரை விட்டு விட்டு ஆறுமுகம்னு வேலைக்கு போயிட்டாரு. இப்ப நான் இனிஷியல்ல ஆறுமுகம் போட்டுக்கிறேன். பக்கத்து வீட்டுல எங்க பெரியம்மாக்கு வயிறு என்ன பண்ண முடியும், அவங்க அப்பா பேர் ஆடாது அப்படின்னுவா. ஏன் எங்க அப்பா உன் புருஷன் பேர் வச்சுக்க கூடாதா என்ன? ஊர்ல இது ஒரு பெரிய வைத்தறிச்சல் கதை. என் பின்னாடி இது மாதிரிலாம் கதைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி சோக கதையெல்லாம் பயங்கரமா இருந்து. இப்ப பதில் எப்படி இருக்கலாம்? ஆன்மீகம்னா பதில் ஒண்ணுதான். ஆனா என்ன, அப்பா எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்க முடியும். அப்பாவுக்கு பேர் எத்தனை இருக்கலாம்? கடவுள் எத்தனை தான் இருக்க முடியும்? பேர் என்னவா இருக்கலாம்? எத்தனை ஒன்றா இருக்கலாம். பேர் மேட்ரு கிடையாது, கடவுள் எப்படி இதுன்றது தான் மேட்ரு. கடவுளுக்கு பேர் என்ன வச்சா என்ன? கர்த்தர் சொன்ன, யெகோவா சொன்னா, ஈசன் சொன்னா, அல்லா சொன்னா, காடு சொன்னா, எல்லாம் தான் ஒண்ணுதான். லட்சோப லட்ச நாமம், லட்சார்ச்சனை அது பேரு. நம்மளாண்ட ஒருத்தர் ஒரு அர்ச்சனை பண்ணதே பேர் சொல்லுமே வித்தான். பரமேஸ்வராய நம, பரபிரம்மாய நம அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் கடவுளுக்கு? ஈசாய நம, ஈசன்யாய நம, ஈச கருண்ய நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. என்னையா என் தெரியல அதெல்லாம். எனக்கு சிங்கிள் சாட்டு என்ன, கடவுள் ஒண்ணுங்க, பேர் என்ன வச்சுங்க.